தலைவர புது கட்சி தொடங்கிக்கிறீங்க, கலர் சட்டை போட்டுக்கிறீங்க. அடே அரசியல்னா வெள்ளை கலர் சட்டை தான் போடணும்னு எதனா எழுதி வச்சிருக்கான்னா? நம்ம ப்ளூவோ பச்சையோ மஞ்சையோ போடுவோம், புதுசா ஒரு இதை உருவாக்கும்டா. ஆனா நீ அரசியல்ல ஏதோ ஒண்ணு உருவாக்க போற தலைவர. ஆக்கம் உருவாக்கம் இதுதான் என்னுடைய கட்சியோட நோக்கம். மீடியாலாம் வர சொன்னல, எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஒருத்தர் கூட வரமாட்டேன்ட்டாங்க தலைவர. ஓ, இது நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? என்ன பண்றது? நம்ம கட்சியோட கொள்கைகளை மக்கள் கிட்ட சொல்லணுமாடா? தலைவர, நான் ஒரு முக்கியமான யோசனை சொல்றேன், அது நீ பண்ணுனா கடகடன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் உன்னை பத்தி. என்ன யோசனைடா? அத முதல்ல சொல்றா. 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி மேல ஊத்தின்னு கொளுத்திக்கோ, ஃபுல்லி சூனிஸ் தான். வாழ்றதுக்கு வழி சொல்லுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி போறதுக்கு வழி சொல்ற. வாய முடுறா பெட்ரோல் டேங்க் வாங்கிட்டா. தலைவரே, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா அவன் பொண்டாட்டி ஓடி போயிச்சா? நீ கம்முன்னுடா. என்னப்பா, என்ன விஷயம்? வேற கட்சியிலிருந்து நம்ம கட்சி சேரத்துக்கு ஜனங்களா வந்துங்கிறாங்க. ஆஹா ஆஹா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் யாரால என்னால தலைவரே? நீ என்ன பண்ண? தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, வரவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னேன். யோ, என்ன இப்படிலாம் சொல்லி வச்சிருக்க? தலைவரே, இங்கதான் நீ யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன யோசனை பண்ணி பார்க்கணும்ன்ற? நீங்க முதலமைச்சர் ஆனாதானே அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான்யா. அப்போ வரட்டும் விடு. எப்படியா மூளை? அப்படி